ஹலோ ஆல் வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. ஒரு டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, ஈஸியா முடிஞ்சிருச்சு, 3 நாளைக்குள்ள முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது டெஸ்ட் டெல்லியில இந்தியா வெஸ்ட் இண்டீஸ். உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன சொல்லுங்க. அதான் சொல்றேனே, திருப்பியும் நான் என்ன பண்ணுவேன், ரீசன் சொல்றாங்க. இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, கிரவுண்டுல ரன் அடிச்சா லஷ் அவுட்ஃபீல்ட் இருக்கு, ஒரு 2 ரன்னுக்கு மேல ஓட முடியல. அதனால இங்க டொமஸ்டிக் கிரிக்கெட்ல எல்லாம் நிறைய பேருக்கு அந்த ஆவரேஜ் இல்லை, அதனால கான்பிடன்ஸ் இல்லை அப்படின்னு. நீங்க அந்த மோர் யூ ஃபைண்ட் ரீசன்ஸ், நீங்க அந்த மாதிரி ஒரு டஃப் கண்டிஷன்ஸ்ல நீங்க ஆடிட்டு இங்க ஆடுறீங்க, டப்புன்னு அடிச்சீங்கன்னா லைட்னிங் ஃபாஸ்ட் அவுட்ஃபீல்ட் பவுண்டரி போகுதுன்னா யூ ஷுட் ரிலீஸ் இட். நீங்க எப்ப வென் யூ கம் வித் எக்ஸ்கியூசஸ், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், அப்படி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கிளைவ் லாய்டு, பிவ் ரிச்சர்ட்ஸ், மால்கம் மார்ஷன்லாம் ஆடும்போது என்ன ஃபெசிலிட்டிஸ் இருந்தது சொல்லுங்க பாப்போம். நீங்க இந்த அளவுக்கு மணி பவர் இருந்ததா? என்ன இருந்தது? ஒண்ணுமே கிடையாது. ஸோ நீங்க தோத்துட்டு ரீசன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா, த மொமெண்ட் யூ கிவ் ஃபைண்ட் எக்ஸ்கியூசஸ் ஃபார் யுவர் லாஸ், இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். இப்ப டெல்லியில பாருங்க, கடைசி 5 மேட்ச் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ரிசல்ட் 4 வந்திருக்கு. ஒரு மேட்ச் டிரா ஆயிருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட், அதே மாதிரி பாருங்க என்ன மாதிரி பிச்சர்ஸ் கொடுக்குறாங்கன்னு. அகமதாபாத்ல சொன்ன மாதிரியே டீம் பேட்டிங் செகண்ட் ஆஃப் 1-3, டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் 1-1 வித் சக்சஸ் ரேட் ஆஃப் 75%. டீம் பேட்டிங் செகண்ட். இந்த கடைசி ஒரு 15-17 வருஷம் அந்த மாதிரி டேட்டாவை தான் எடுத்திருக்கேன். ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 613/7 இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா in 2008. Highest second inning score 577 all out Australia versus India 2008. Highest third inning score 267 for 5 India versus South Africa 2015. நான் இருந்த அந்த டெஸ்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காவோட. ஹையஸ்ட் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர்ஸ் 299 for 5 ஸ்ரீலங்கா versus India in 2017. ஹையஸ்ட் சேஸ் இந்தியா versus வெஸ்ட் இண்டீஸ் 276 for 5 in 2011. அதுக்கப்புறம் அடுத்த ஹையஸ்ட் சேஸ் எக்ஸாக்ட்லி 276 வே பேக் இன் 1980s when Viv Richards played a masterful unbeaten 100 when they were 110 for 5. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பாருங்க 341, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 283, ஆவரேஜ் தேர்ட் இன்னிங் ஸ்கோர் 269, ஆவரேஜ் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர் 264. நார்மலா இந்தியால இந்த மாதிரி ஸ்டாட்ஸ் உங்களுக்கு வராது. அதுக்கப்புறம் பாருங்க, ஒன் திங் இஸ் வெரி காமன், பேஸ் bowlers have taken 30% of wickets, spinners have taken 70% of wickets, team winning the toss of batted 5 out of 5 times. அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது, டீம் winning the toss is going to bat first. இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பாருங்க, ரன் ரேட் எப்படி போயிருக்கு பாருங்க. 3.36 டே 1, 3.28 டே 2, 3.21 டே 3, 3.32 டே 4, 3.09 டே 5. அதனால இதுவும் அனதர் ட்ரெடிஷ்னல் 90s இந்தியன் பிச்சு. 2 நாள் நல்லா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு, 3வது நாள் கொஞ்சம் ஸ்லோ ஆகும், 4வது நாள் சேலஞ்சு ஸ்டார்ட் ஆகும், 5வது நாள் உடஞ்சி திரும்ப ஆரம்பிக்கும். ஒரே ஒரு 5 விக்கெட் ஆல் தான் பை த சீமர்ஸ் இந்த லாஸ்ட் 8 டெஸ்ட் மேட்சஸ். சேம் ஸ்டாட்ஸ் வாட் வி கேவ் இன் அகமதாபாத். 7 wickets on average fall in the old ball from overs 40 to 90. இவனுங்க 40 to 90 என்னடா நீ ஸ்டார்ட் கொடுக்கறது, 40 ஓவர்ல 2 தடவை ஆல் அவுட் ஆடுறான் வெஸ்ட் இண்டீஸ். அது வேற பிரச்சனை. விக்கெட்ஸ் ஃபால் அண்ட் டீடைல்ஸ் செஷன் வைஸ் பாருங்க, 26% தான் ஃபர்ஸ்ட் செஷனு, 24% தான் செகண்ட் செஷனு, 50% தேர்ட் செஷனு. இந்த தேர்ட் செஷன்ல தான் மடமடன்னு இதாகும். மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட்ஸ் பாருங்க, கடைசி 5 டெஸ்ட் மேட்ச் ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, விராட் கோலி, ரஹானே, ரவீந்திர ஜடேஜா. அப்படிங்கும்போது இந்த டெஸ்ட் மேட்ச் எப்படி போகுன்றதுக்கான இது ரொம்ப ஈஸி. யாரு விக்கெட் டாப் விக்கெட் டேக்கர்ஸ் பாருங்க இங்க. அனில் கும்ப்ளே ஃபாலோட் பை அஸ்வின், ஃபாலோட் பை கபில் தேவ் who strikes early in the new ball, ரவீந்திர ஜடேஜா, BH சந்திரசேகர், மன்காட் ஸ்பின்னரு, பேடி ஸ்பின்னரு, வெங்கட்ராகவன் ஸ்பின்னரு, ஹர்பஜன் ஸ்பின்னரு, நேதன் லயன் ஸ்பின்னர். எக்ஸப்ட் கபில் தேவ் அங்க யாருமே கிடையாது. கபில் தேவ் மட்டும்தான் 9 மேட்ச்ல 32 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுல நிறைய நியூ பால் ஸ்ட்ரைக்ஸ் இருக்கு. ஸோ இந்த காம்பினேஷன் எப்படி போவாங்க வில் பி பேஸ்ட் ஆன் தட். இங்க பாருங்க, உங்களுக்கு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், யார் நிறைய ரன் அடிச்சிருக்காங்க. டெண்டுல்கர் ஃபாலோட் பை வெங்சர்கர், கவாஸ்கர், ராகுல் டிராவிட், கங்குலி, VVS லக்ஷ்மன், விராட் கோலி அண்ட் ஆண்டி ஃபிளவர். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா அந்த ரன்ஸ் இன் பவுண்டரிஸ். விராட் கோலி பாருங்க 70 ஸ்ட்ரைக் ரேட்ல 531 ரன் அடிச்சிருக்காரு. பர்சன்டேஜ் ஆஃப் ரன்ஸ் இன் பவுண்டரிஸ் இஸ் ஒன்லி 42. இங்க ஓடி 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 உழைக்கணும். இங்க எப்படி நீங்க ஆடணும்னா
இப்போ கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் பிச், ஆனா ஸ்லோ பாட்டாவா இருக்கும். கேப்ல புஷ் பண்ணி நீங்க ஒரு 30 பால் ஆடிட்டீங்களா இல்ல 35 ரன் அடிச்சிட்டீங்கன்னா தள்ளி தள்ளி பில் பண்ணினே இருக்கணும் இன்னிங்ஸ. டெண்டுல்கர் 56% ஆஃப் ரன்ஸ் இன் பவுண்டரிஸ், வெங்சர்கர் 51% ஆஃப் ரன்ஸ் இன் பவுண்டரிஸ், கவாஸ்கர் 52% ஆஃப் ரன்ஸ் இன் பவுண்டரிஸ், டிராவிட் 50% ஆஃப் ரன்ஸ் இன் பவுண்டரிஸ், லக்ஷ்மன் 49% ஆஃப் ரன்ஸ் இன் பவுண்டரிஸ் போது யூ ஷுட் ரியலி நோ ஹவு டு கிரைண்ட் அண்ட் டேக் இட் ஃபார்வர்டு. அதுதான் ரொம்ப கீங்க. ஸோ இங்க இந்தியாவோட பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தே ஹாவ் டு ரெஸ்ட் ஒன் ஆஃப் பும்ரா அண்ட் சிராஜ் அண்ட் பிரிங் அக்ஷர் பட்டேல் இன், கன்சிடரிங் த கண்டிஷன்ஸ், கன்சிடரிங் த ஒர்க் லோடு. இங்க நீங்க பும்ராவையும் சிராஜையும் முட்டிய உடைக்க கூடாதுன்றது என்னோட இது. இந்தியா பிளேயிங் லெவனை நான் சொல்லிடுறேன், நீங்க ஓகேன்னு சொல்றீங்களா இல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா நீங்க அப்புறம் சொல்லுங்க. இட்ஸ் கோயிங் டு பி கேஎல் ராகுல், யசஸ்வி ஜெய்ஸ்வால், சாய் சுதர்ஷன் கெட் another chance, சுப்மான் கில், துருவ் ஜுரல், ரவீந்திர ஜடேஜா, நிதிஷ் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஒன் ஆஃப் பும்ரா ஆர் சிராஜ். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடா மேட்ச் ஜெயிச்சுட்டாங்க, காம்பினேஷன் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, போத் த சீமர்ஸ் வில் பிளேன்றீங்களா? இல்ல விராட், கண்டிப்பா இதே ரவுண்ட்ல தான் அவங்க ஆடணும். சிராஜ் ஆடணும்னு நினைக்கிறேன். பும்ரா மட்டும் ரெஸ்ட் பண்ணிட்டு அக்சர் உள்ள வந்தா கரெக்டா இருக்கும் தான் நானும் நினைக்கிறேன். நோ பாயிண்ட், ஏன்னா அவங்க ஜெயிக்கிறாங்க, 3 நாளைக்குள்ள ஜெயிக்கிறாங்க. இப்படி போட்டு அவங்கள இது பண்ண தேவையில்லை. தே கேன் பிளே அக்சர் அண்ட் ரெஸ்ட் பும்ரா. இதான் நான் நினைக்கிறேன். வெஸ்ட் இண்டீஸ் என்ன சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படியும் அந்த லெப்ட் ஆர்ம் சீமர் உங்க இவரு ஜடேஜா பிளேட்ஸ் உள்ள வருவார்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க லெவன சொல்லுங்க. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் there are people who are crying saying that someone like Bumrah has to play all the formats. அந்த காலத்துல எல்லாம் ஆடினாங்கன்னு சொன்னீங்க. இப்போ இந்த ப்ரிவியூ பண்ணிட்டு இருக்கோம். இது முடிச்ச உடனே அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா தொடர்ந்து ஆடிட்டே இருக்காங்கயா. உடம்பு தான் அது அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். and you have to understand the priority in using your resources. நான் எப்படி யோசிக்கிறேன்னா, ஐ ஃபீல் கெப்லான் ஆண்டர்சன் வில் பிளே இன் பிளேஸ் ஆஃப் ஜான் கேம்பல். அது ஒரு சேஞ்ச் இருக்கும். தட் இஸ் கெப்லான் ஆண்டர்சன் அண்ட் டாக்னர் அண்ட் சாண்டர்பால் இல் ஓபன். நம்பர் 3 பிராண்டன் கிங் ஆடணும். நம்பர் 4 ஷை ஹோப் ஆடணும். நம்பர் 5 அலி கத்தனாஸ். நம்பர் 6 ராஸ்டன் சேஸ். நம்பர் 7 ஜஸ்டின் கிரீவ், ஃபாலோட் பை ஜடியா பிளேட்ஸ், ஜெய்டன் ஷேல்ஸ், ஜோமல் வாரிக்கன் அண்ட் கேரி பியர். அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா இந்த டெவின் நிம்லாச் உள்ள வர முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜொஹான் லைன் பதில ஜடியா பிளேட்ஸ் ஆடியே ஆகணும். இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் ஆண்டர்சன் பிலிப், he has to warm the bench. John Campbell has been given enough chances. This is the right time to see what Kevlon Anderson can deliver. இந்த 2 சேஞ்ச் தான் அவங்களுக்கு இருக்கும் நான் நினைக்கிறேன். இல்ல பீடா, இல்ல ஜான் கேம்பலுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க. இல்ல இது ஓகே தான் பீடா. இது ரெண்டுமே நல்ல சேஞ்சஸ் தான். கெவ்லான் ஆண்டர்சன் என்னை பொறுத்த வரைக்கும் மே நாட் பி a great batter but better than Campbell நானும் நினைக்கிறேன். இப்ப நான் சொன்ன பேட்டிங் ஆர்டர் நீங்க ஒத்துப்பீங்களா? இல்ல பீடா அலி கத்தனேஸ் தான் நம்பர் 3 வரணும், ஷை ஹோப் தான் நம்பர் 6 வரணும்ன்றீங்களா? நான் சொல்ற பேட்டிங் ஹோப் இருந்தா 3 தானே ஆடணும். அவரோட ப்ரிஃபர்டு உங்களோட டாப் பிளேயர் எல்லாம் மேல தானே ஆடணும். அது அவங்க ரொம்ப கீழே தள்ள முடியாது ஹோப் எல்லாம். அது அவங்க பண்றாங்களான்னு தெரியல. கேட்டா ஸ்டெபிலிட்டி அந்த ரோயர் மிடில் ஆர்டர்ன்றாங்க. ஐயோ 43க்கு 4ல என்னத்தையா ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும் நீங்க? You have to build a solid platform early on to get the 50 ஓவர் கூட ஆட மாட்டேங்கிறாங்க பீடா. 2 இன்னிங்ஸ்மே 50 ஓவர் கூட ஆட மாட்டேங்கிறாங்க. அததான் சார் சொல்றேன். இந்த நம்பர் 7ல ஜஸ்டின் கிரீவ்ஸ் வராரு, ரொம்ப நல்ல பிளேயர். எல்லா மேட்சும் ஒரு 20-25 அடிச்சுடுறாரு. அப்புறம் 8, 9, 10, 11 பேட்டிங்கே வாய்ப்பே கிடையாது. புதகேஷ் மோட்டி இருந்தாரு, அவர் கொஞ்சம் பேட்டிங் ஆடுவாரு. இப்ப இந்த 8, 9, 10, 11 ஃபாலிங் லைக் 9 pins போது they have to get a steady start. Tagler and Chanderpaul is coming back after a long layoff. கெவ்லான் ஆண்டர்சன் ஆடினாரு அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி செகண்ட் டெஸ்ட் மேட்ச். ஜான் கேம்பல் அடிக்க மாட்டேன்றாரு. அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைன் அப்ப வச்சிருந்தீங்க. அலி கத்தனேஸ் இஸ் வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் எஷர், பேட் டவுன் த ஆர்டர். அதை பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். இப்ப பிச்சு கண்டிஷன்ஸை பத்தி சொல்லிட்டோம். ஹவ் ஆர் யூ கோயிங் டு புட் அப் சாலிட் பர்ஃபார்மன்ஸ் வித் த பேட்? கிரைண்டர்ஸ் இவங்க ஆடவே மாட்டேன்றாங்க. இந்தியால பாத்தீங்கன்னா இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படியே பபுள் கம் மெல்ற மாதிரி மெல்லிட்டு இருக்காங்க. எப்ப சான்ஸ் கிடைச்சா ஐடியல் சான்ஸ் ஃபார் சாய் சுதர்ஷன் டு ரியலி புட் his hand up and score some runs. So the kind of the pitch that is going to be there is going to be slow. Indian spinners are very good bowling at slow pitches rather than the pitch which is just breaking and going away. அதே மாதிரி Indian batsmen will also cherish this. அதனால again India will go with a massive edge of 89-11. இதை ஒத்துக்கிறீங்களா? என்னையா நீ தராசு தட்டு மாதிரி 83-17 இப்ப 89-11ன்ற இதெல்லாம் அநியாயம். வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் சான்ஸ்ன்றீங்களா?
இல்ல பீடா, அன்பார்ச்சுனேட்லி நோ. ஐ வுட் லைக் டு சப்போர்ட். எல்லாருமே நம்ம அப்படிதான் நினைப்போம். தே ஆர் பெட்டர் than தட். பட் அன்பார்ச்சுனேட்லி இப்போ அப்படி சுச்சுவேஷன் அப்படி இருக்கு. இந்தியா பொறுத்த வரைக்கும் பீடா, இந்த மேட்ச் வந்து நிதிஷ் ரெட்டிக்கும் அதோட முக்கியமா சாய் சுதர்ஷனுக்கும் ரொம்ப ஒரு குரூஷியலான மேட்ச் கோயிங் ஃபார்வர்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி சொல்லுங்க கொஞ்சம். அடிச்சே ஆகணும் சார். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நல்ல பிளேயர் நல்ல பிளேயர் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு அந்த லேபிள் ஒட்டுறது என்னன்னா, இட் ஹஸ் டு பி சப்ஸ்டிடியூட்டட் பை பர்ஃபார்மன்ஸ். ஐபிஎல்ல ரன் அடிக்கிறது தான், அதை வச்சுதான் சொல்லிட்டு இருக்கோம். இல்ல அவர் ரன் அடிச்சுனே தான் இருக்காரு. ரொம்ப நல்ல பையன், ஒரு எக்ஸ்ட்ராடினரிலி ஹார்ட் ஒர்க்கிங் கிரிக்கெட்டர். பட் ஒன்னே ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், நியாயம்னா நியாயத்தை பேசணும். சம்மன் லைக் அபிமன்யு ஈஸ்வரன் ஹஸ் நாட் ஈவன் காட் அ சான்ஸ். அதுக்கப்புறம் 14 பேர் டெபு பண்ணிட்டாரு. நீங்க புள்ளி விவரத்தை வேற சொல்லிட்டீங்க போது இட்ஸ் ஹை டைம் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் ஸ்கோர் ரன்ஸ். சும்மா வந்து எந்த ஒரு பிளேயரையும் வந்துட்டு நம்ம இதுவா தரம் குறைச்சி பேச மாட்டோம். அட் த சேம் டைம் வாட் இஸ் நியாயம் இஸ் நியாயம். இந்த டெஸ்ட் மேட்ச் சாய் சுதர்ஷன் பர்ஃபார்ம் பண்ணல, இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் ஃபார் ஹிம் டு ரீடைன் ஹிஸ் பிளேஸ். நிதிஷ் ரெட்டி நான் குறை சொல்ல மாட்டேன், சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது அவருக்கு. ஆஸ்திரேலியால நல்லா பண்ணாரு, இங்கிலாந்துல ஆடினாரு, இன்ஜுரி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் போன இதுல வந்துட்டு நெவர் காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ எனிதிங். இந்த ஐபிஎல்லையும் அவருக்கு சரியா ஐபிஎல்லயும் உங்களுக்கு பாருங்க, இன்ஜுரி ஆயிட்டு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல போலிங் போட போயிட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி பேட்டிங் நெவர் கிக்ட் ஆஃப் as much as it did in the previous seasons. அப்படிங்கும் போது ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சுன்னா ப்ரமோட் பண்ணி விட்டுருவோம் நிதிஷ் ரெட்டி. ஆடு நீ என்ன பண்ற, நாட் டேக்கிங் எனிதிங் ஃபார் கிராண்டட், நாட் டேக்கிங் வெஸ்ட் இண்டீஸ் ஃபார் கிராண்டட். இப்போ ஒரு ஆல்ரவுண்டரா அவர் உருவாக முடியுமா? ஒரு சேனா கண்ட்ரீஸ்ல போயிட்டு கேன் பிரஸ் இஸ் கிளைம்ஸ் as someone who can bowl 17 overs a day and bat at number 6, number 7. இதுதான் ரைட் பிளாட்ஃபார்ம் டு டெஸ்ட் வேர் நியூசிலாந்து சீரிஸ் இஸ் கமிங் ஃபார்ம். சூப்பர்வா சொன்னீங்க. இப்ப என்ன வந்து சாய் சுதர்ஷன் இஸ் கோயிங் டு பிரிங் இட் டு தி டேபிள், என்ன வந்து நிதிஷ் ரெட்டி இஸ் கோயிங் டு பிரிங் இட் டு தி டேபிள்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கேப்பீங்க அந்த கேம் சேஞ்சர்ஸ் யாரு அப்படின்னு. இப்ப ரெண்டு பேர் யார் யாரு சொல்லுங்க. இப்பயும் நான் வந்து இதுல வந்து குல்தீப் யாதவ் இஸ் ஒன் ஐம் கோயிங் டு புட் மை மணி ஆன். பியூட்டிஃபுல்லா போடுறாரு. இப்ப இந்த கிரௌடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இப்ப 4 ஸ்பின்னர் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் ஐ வில் புட் மை மணி ஆன் குல்தீப் யாதவ். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஷை ஹோப் இஸ் டியூ, ஷை ஹோப் இஸ் கிளாஸ், ஷை ஹோப் இஸ் டியூ, ஷை ஹோப் ஹஸ் பீன் பர்ஃபார்மிங் எவ்ரிவேர். ஸோ வெஸ்ட் இண்டீஸ்ல ஷை ஹோப், இந்தியால குல்தீப் யாதவ். நீங்க உங்களோட கேம் சேஞ்சர்ஸ் சொல்லுங்க. இந்தியாவில் இந்த வாட்டி கேஎல் ராகுல் சொல்றேன். பொன்னாடி ஜெய்ஸ்வால் சொன்னேன், அன்பார்ச்சுனேட்லி மிஸ் அவுட் பண்ணிட்டாரு அவர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு. கேஎல் ராகுல் கண்டிப்பா நான் இந்த வாட்டி அடிப்பார், விட மாட்டார் அவர். இதெல்லாம் போன மேட்ச் செஞ்சுரி அடிச்சாலும் பரவாயில்ல, இந்த வாட்டி அடிக்கிறேன்னு அடிக்கிற ஒரு பிளேயர் தான் அவரு. கண்டிப்பா கேஎல் ராகுல் ஒண்ணு. அந்த பக்கம் வந்து எனக்கு கேரி பேரி ஒரு நல்ல T20 போலர், உங்களுக்கே தெரியும். இதுலயும் வந்து ஒரு நீங்களே சொல்லுவீங்க நூல் பிடிச்ச மாதிரி போடுவாருன்னு. ஐ ஹோப் ஹி ஹாஸ் அ குட் கேம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேரி பேரியும் கேஎல் ராகுல் கேம் சேஞ்சர்ஸ் ஃபார் தேர் டீம் ஸ்பீடா. ஸோ அதை சொல்லியாச்சு. கேம் சேஞ்சர்ஸ், கண்டிஷன்ஸ், டீம் காம்பினேஷன்ஸ் எல்லாம் பேசியாச்சு. இந்த மேட்சை பத்தி நீங்க மேசிவ் வெட்ஜ் கொடுத்துருக்கீங்க 89-11. உங்க ஃபைனல் தாட் சொல்லுங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்து நேரம் இது பண்ணி சொல்லுவேன், 3 நாள்ல முடிச்சீங்க, 90 ஓவர் தான் ஆடினீங்க. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். வி ஆர் எக்ஸ்பெக்டட் டு லூஸ். அதர் டீம் இஸ் வெரி ஸ்ட்ராங், நாட் ஈஸி டு பீட் தம் இன் திஸ் ஃபார்மேட் இன் தேர் ஓன் பேக்யார்ட். கைஸ், push it to 15 sessions, push it to 5 days. We are winning this. That is where we progress slowly to put real pressure on the opponents. கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல கம்பீட் பண்ணுவோம், கம்பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிரா பண்ண பார்ப்போம், டிரா பண்ணிட்டு அப்புறம் ஜெயிக்க பார்ப்போம். அந்த மாதிரி விஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுக்க பார்ப்பேன். தட் இஸ் வாட் தேஷ். நார்மலா இது மாதிரி நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து அந்த தோக்கிற ஆட்டிடியூட்ல இது பண்ணணும்னு சொல்லவே முடியாது. பட் இட் பி ரியலிஸ்டிக் when you see the resources what you got, what the resources opposition have got. போது this is how it is going to be. Let us see West Indies can put up a fight. நம்மளோட அடுத்த எபிசோட் பிஃபோர் த டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட்ஸ் இஸ் கோயிங் டு பி ஆஸ்திரேலியா ஹஸ் அனௌன்ஸ்ட் their ODI and T20 ஸ்குவாட்ஸ். பவர்ஃபுல் ஸ்குவாட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. திருப்பி வருவோம் வந்து உங்க ஆக்டோபஸோட அவங்க ஸ்குவாட்ஸ் எப்படி இருக்கு, ஹவு மச் இஸ் த காம்படிஷன் கோயிங் டு பி ஈக்குவல் பிட்வீன் 2 ஸ்ட்ராங் சைட்ஸ் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா டவுன் அண்டர்ன்றத உங்க ஆக்டோபஸோட வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அலசுவோம். Until then, thanks a lot and bye bye.